Everyone, attention please. Ladies and gentlemen, நீங்க எல்லாரும் சென்டர் ஸ்டேஜுக்கு பக்கத்துல வந்தா நல்லா இருக்கும். இப்போ இங்க நான் ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறேன். அதுவும் ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் பத்தி. ஒருத்தர் ராப் ஸ்டார், இன்னொருத்தர் ராக் ஸ்டார். Both of you please come on stage. Mr. King, the rap star, and the rock star. பிரக்யா, ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஹெச்எஃப்க்கு சொல்லி அரேஞ்ச் பண்ணணும். சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம். இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அத வார்த்தையில விவரிக்க முடியாது. It was not that easy. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இவங்களுக்கு ஒரு முன்னோட்டமாவும் இருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல எங்க கம்பெனிக்கும் எங்க மியூசிக் ஆல்பத்தோட ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கான சான்ஸும் கிடைச்சிருக்கு. Mr. Roy, could you please get the new album cover? Yes, sir. நம்ம புது ஆல்பமோட கவர் வரதுக்குள்ள நான் மிஸ்டர் கிங்குக்கு தனிப்பட்ட முறையில தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அவருடைய புது வீட்டுல நமக்காக இவ்வளவு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதோட எனக்கும் நிறையவே பணத்தை மிச்சம் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் அரேஞ்ச் பண்ணிருந்தா ஒரு பெரிய ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணிருப்பேன். ஆனா அந்த பார்ட்டி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்காது. and அதுல இந்த மாதிரி சாமம் இருந்திருக்காது. I must say that this is one of the best parties that I have ever seen in my life. ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களோட கிரெடிட் எடுத்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூப்பரான பார்ட்டி, இந்த டெக்கரேஷன், ப்ரிப்பரேஷன், இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் எனக்கு இல்ல, என்னுடைய வைஃப்க்கு தான் கொடுக்கணும். இந்த ஆம்பியன்ஸ், இந்த தீம், இந்த பார்ட்டில பர்சனல் டச் எல்லாத்துக்குமே என் வைஃப் தான் காரணம். And Mr. Vic is absolutely right. எங்க ரெண்டு பேரையும் ஒரே ஆல்பம்ல பாட வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எங்களோட மியூசிக் டிஃபரண்ட், ஸ்டைல் டிஃபரண்ட், எங்களோட திங்கிங் டிஃபரண்ட். பட் விக் ஒரு டிஃபரண்டான பர்சன் தான். He is very smart, intelligent businessman. And அவர் தான் சொன்னாரு. What was that, Mr. Vic? Business marriage. Business marriage. Correct. எங்க ரெண்டு பேருக்கும் ப்ரொஃபஷனல் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு. Rap star married rock star. இவனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூட போரிங்காக தான் இருக்கு. இந்த இடியட்ஸ் எல்லாம் இதுக்கு ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ப்ரொஃபஷனல் மேரேஜ் கூட பர்சனல் மேரேஜ் மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். And as you people can see, Mr. Rockstar has now become my professional wife. And இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனல் வைஃப் என்னுடைய பர்சனல் வைஃபை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். So please come. Let's go. Rockstar. Meet my wife.
நீங்க என் ஹஸ்பண்ட் மேல கேஸ் ஃபைல் பண்ணாதீங்க. அவரோட இமேஜ், கெரியர் எல்லாமே வேஸ்டா போயிடும். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். எங்களுக்கு கல்யாணமாக 7 வருஷம் ஆகுது. எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர் யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டாரு. உன்னுடைய ஃபேமிலியை நீ என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நான் உனக்கு என்னுடைய ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம கம்பெனியோட புது மியூசிக் ஆல்பத்தை இப்ப அபிஷியலா லான்ச் பண்ண போறது மிஸ்டர் அபிஷேக், அவர் ராக் ஸ்டார். மிஸ்டர் அபி, பிரக்யா, லண்டன்ல இருந்து ஒரு கிளையண்ட் ஃபோன் பண்றாங்க. I don't want to deal with him right now. Please, நீயே பேச. நீ நீ ரொம்ப அமேசிங். இதத்தானே நீ சொல்ல வந்த? அதனவோ உண்மைதான். ஏன்னா இவ என்னோட வைஃப் ஆச்சு. No, no. Don't mind him. Leave him. அவன் ஒரு மாதிரி டைப். எனிவேஸ், லண்டன் கிளையண்டோட நீ பேசிட்டியா? ஒன் லார்ஜ். Meet my wife. பிரக்யா, what happened? என்னாச்சு? ஒன்றும் இல்லை.
வாயேன், நீ முதல்ல தருணோட பேசு. அவன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். நீ சொன்னா கேட்பான். நான் அப்புறமா பேசுறேனே. அப்புறமா வா. இப்ப ஏன் பேச மாட்ட? அது அவரோட ஒரு தடவை பேசணும். ஏன் சண்டையா என்ன? சரி போ, உடனே அவன் கூட போய் பேசு. என்ன சண்டை அப்புறம் கடன், இது ரெண்டும் எவ்வளவு சீக்கிரம் தீண்டாலும் அவ்வளவு சீக்கிரம் நல்லது. போ, போய் சீக்கிரம் பேசு. நான் உனக்காக வெயிட் பண்றேன். இந்த காலத்து பசங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. ஹ. ஒன் மோ. சார் ஐ திங்க் நீங்க ரொம்ப அதிகமா இது நீ உன் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்த. ஐ செட் ஒன் மோ. டு யூ கெட் இட்? ஓகே சார். ஒன் மோ. நீ இங்க இருந்து போயிடு. இங்க இருந்து போ. நான் மனசு மாதிரி ஏதாவது பண்றதுக்குள்ள get out. ஓகே பசங்களா, உங்களோட ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இதுல இருக்கு. இங்கே பண்றீங்களா இல்ல சன்னியோட ரூம்ல பண்றீங்களா? இங்கே வச்சிருங்க. இங்கே ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இத பண்ணனும்னு யாரு சொன்னா? அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்மிட் பண்ணனும். இப்போ எதுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துக்கணும்? உன் வீட்டுக்கு நான் இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கேன். எல்லாரையும் பார்க்கணும், பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். ப்ராஜெக்ட்லாம் எப்போ வேணா பண்ணிக்கலாம். என்ன ஆண்டி, கரெக்ட்டா? கரெக்ட் தான். உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டியா, இந்நேரத்துக்கு சூப்பர் பாட்டிக்கு வலி கூட காணாம போயிருக்கும். பாட்டிக்கு என்னாச்சு? கால்ல லைட்டா அடிபட்டுருச்சு. பட் டோன்ட் வரி, நான் அதை சரி பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு சரியாகலன்னு வைங்க, இன்னொரு சயின்டிபிக் வைத்தியம் பண்ண வேண்டியதுதான். சயின்டிபிக் வைத்தியமா? அது என்ன? டைவர்ஷன். ஒருவேளை நம்ம அவங்கள வேற ஏதாவது விளையாட்டுல டைவர்ட் பண்ணிட்டோம்னு வைங்க, அவங்களுக்கு வலிங்கிற ஃபீலிங்கே இருக்காதுல. ஏற்கனவே அவங்க கால்ல அடிபட்டிருக்கு, நீ என்னடான்னா அவங்கள விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்க. சனி, சில விளையாட்டை நம்ம உட்காந்துட்டு கூட விளையாடலாம். சரி, அப்பனா என்ன விளையாட்டு விளையாடணும்னு Two சொல்ற? life and one truth game. பாட்டி இந்த கேமை விளையாட எந்திரிக்கவே வேண்டாம், உட்காந்துக்கிட்டே பேசிட்டே இருந்தா போதும். நல்லா இருக்குல்ல? வெரி ஸ்மார்ட். இந்த வார்த்தையை எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி பாட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். வாவ் ஆண்டி, நீங்க முதல் மீட்டிங்ல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே.
நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட் தான். சரி ஆண்டி, நான் கையை கழுவணும். பாத்ரூம் எங்க இருக்கு? ஓகே, வாஷ்ரூம் அந்த சைடுல இருக்கு. நீ வெளியே போகாம இருந்திருந்தா பாட்டி வெளியே போகாம இருந்திருப்பாங்கல்ல. ஐம் so sorry. நான் அங்க சாரியா? பாட்டிய கொன்னுட்டு நீ எனக்கு சாரி சொல்றியா? நீ பிடிவாதம் பிடிச்ச பொம்பளை, திமிரு பிடிச்சவ நீ. உன்னோட இந்த திமிருனாலதான் பாட்டி இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. உன்னை யாரு ஏன் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு பார்த்தாங்களோ, நீ அவங்கள இந்த உலகத்திலேயே இல்லாம பண்ணிட்ட. இனிமே நீயும் அழுவ, எனக்கு தூரமா இருந்த. ஏன்னா இனிமே உனக்கு என் கூட இருக்கிறதுக்கும் என் வீட்டில் இருக்கிறதுக்கும் எந்த அருகதையும் இல்லை. என் மனசுல கூட உனக்கு எந்த இடமும் இல்லை. ஏன்னா இனிமே என்னோட மனசுல உனக்காக எந்த பரிதாபமும் இருக்காது. உன் மேல இருந்த அன்பு கூட இருக்காது. நான் அவகிட்ட பேசலான்னு போனேன். ஆனா அவ என்கிட்ட பேசக்கூட இல்லை. அட்லீஸ்ட் ட்ரை கூட பண்ணல. என் கண்ணு முன்னாடி தான் இருந்தா. ஆனா அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை, என் பேரு கூட அவ சொல்லல. எவ்வளவோ இருக்கு, ஆனா என்னால பேச முடியல. அதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. உங்களை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்த இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி வந்துட்டீங்க. உங்களை பார்த்து என்னால உங்களை கட்டி பிடிக்க கூட முடியல. நான் ஏன் உன்னை இப்படி பார்க்கணும்? உன்கிட்ட பேசக்கூட முடியல. உன்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? நீ இல்லாம நான் எப்படி வாழ்ந்தேன்னு உன்கிட்ட சொல்லணும். என்னால தான் எதுவும் சொல்ல முடியல. நீயாவது கேட்டிருக்கலாம்ல, எப்படி இருக்கீங்க, என்ன எப்பயாவது நினைச்சு பார்த்தீங்களான்னு கேட்டிருக்கலாம்ல. உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்லைங்கிற விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா அதான் உண்மை. இப்ப சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? அவளுக்கு என் உலகத்தோட என்ன சம்பந்தம்? அவளுக்குன்னு ஒரு உலகத்தை ஏற்படுத்திக்கிட்டா. இப்ப அவளை எந்த உரிமையில நான் பார்க்கறது? எந்த உரிமையில நான் அவகிட்ட பேசுவேன்? அவளோட புருஷன் அவ கூடயே. நான் யாரை என் உயிரை விட அதிகமா நேசிக்கிறேனோ, அவ நான் இந்த உலகத்துல அதிகமா வெறுக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆனா நான் அவகிட்ட பேசி ஆகணும். அவ எனக்கு பதில் கொடுத்தே ஆகணும். அவ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லணும். இந்த 7 வருஷத்துல என்னை பார்க்க வராதவ இப்ப ஏன் வந்திருக்கான்னு கேட்கணும். அதுவும் நான் இவ்வளவு வெறுக்கிற ஒருத்தனோட வந்திருக்கா. நான் அவகிட்ட பேசிதான் ஆகணும். இப்பவே, இங்கேயே. அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன? நான் அவளை லவ் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு. 7 வருஷம் என் கூட தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணத 7 வருஷத்துல எப்படி மறந்துட்டான்னு கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும். இதுல என்ன தப்பு இருக்கு? நடந்தது தெரியாம நடந்த ஒரு தப்பு. அவர் வாழ்க்கையை விட்டு என்ன அவரை துரத்தி விட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் என் கண்ணு முன்னாடி தானே இருக்காரு. அப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும்? நானும் அவரும் இப்ப பார்த்தது எங்களோட விதின்னு தான் நினைக்கிறேன். இது எங்க விதியோட விளையாட்டு. நான் அவரை பார்த்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். ஒருவேளை நாங்க மறுபடியும் நான் இப்பவே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்.